ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஆல் இன் ஒன் சேனல். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ராயல் மவுஸ்ல எப்படி உங்களோட அப்ளைனர் லிங்க் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ஆப்ரேஷன் ஃபெயில் அந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கரெக்டாக நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்க அப்ளைனர் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த லிங்க் இருக்கு. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க ஃபோன் நம்பர், ப்ளீஸ் என்டர், வெரிஃபிகேஷன் கோட் இருக்குல்ல, இது ரெண்டு இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க, கீழே வாங்க. ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா? ப்ளீஸ் என்டர் பே பாஸ்வேர்டு. இந்த ரெண்டு பாஸ்வேர்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் அகிலான்னு வச்சுக்கோங்க. அகிலான் கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல அந்த மாதிரி கொடுங்க. சேம் கீழே அகிலான் கொடுத்து உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல அந்த மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனா அகிலான் நேம் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ல லாஸ்ட்ல இருக்க 4 நம்பர் போடுங்க. அகிலா 98421 அந்த மாதிரி சேம் அதே மாதிரி கொடுங்க. ஏன் ரெண்டு சேம் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது சேம் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். அதனால நான் சொல்றேன், இல்ல நான் ரெண்டுல வேற வேற பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன், நான் பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணும்போது வேற பாஸ்வேர்டு ஓகே கொடுத்து டைரியில நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த இன்விடேஷன் கோட் அப்படின்றது ஆல்ரெடி இன்விடேஷன் கோட்ன்றது அது அப்படியே தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளீஸ் செலக்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஏரியால கீழ வந்து ஏரோ மார்க்ல இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு. ஓகேங்களா? சோ தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அகைன் சொல்றேன், பாஸ்வேர்ட்ல இந்த 1 2 3 4 5 6 அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நேம் போட்டு உங்க மொபைல் நம்பர்ல லாஸ்டா 6 நம்பர் போடுங்க. அதே சேம் ரெண்டுலயும் ஒரே பாஸ்வேர்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. ப்ளீஸ் என்டர் வெரிஃபிகேஷன் கோட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துறணும். ஓகேங்களா? சோ சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அந்த கோட் நம்பர் வரும் இல்லையா? நார்மல் மெசேஜ்ல வரும். அந்த செகண்ட்ஸ் முடியறதுல டக்குன்னு பார்த்து அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதாவது உங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு கீழ பாருங்க ரிஜிஸ்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ரிஜிஸ்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் போட்டுருவாங்க. போட்டுட்டு கீழ சரியா வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. பாஸ்வேர்டு வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல போட மாட்டாங்க. சோ நீங்க என்ன ப்ராப்ளம் பண்றீங்களோ அது வந்து ஆபரேஷன் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க கரெக்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.